புலி உரும்புது கொடி பறக்குது. நம்ம கொடி இல்லைங்க, டிவிகே கட்சி தலைவர் தளபதி விஜய் அவர்களுடைய கட்சி கொடி பறக்குதுங்க. அவரு நேற்றுக்கு நடந்த அந்த கட்சி கொடி அறிமுக விழாவில் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளோட சேர்ந்து அந்த கட்சியோட கொடியை அறிமுகப்படுத்திருக்காரு. இனிமேதான் அவர் பார்த்து சூதானமா நடந்துக்கணும். ஏன்னா இது ஒத்தையடி பாதை. என்ன அவர் டைலாக்னு யோசிக்கிறீங்களா? ஆப்வியஸ்லி சரிங்க. அவர் இந்த ஒத்தையடி பாதையில முன்னேறி போறாரா இல்ல திரும்ப வர போறாரா? இதான் இந்த வீடியோ நம்ம டீடைலா பார்க்க போறோம். நான் உங்க தேவ் டேனியல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களை நம்பிதான் இறங்கி இருக்கிறேன். கட்சியில என்ன கவுத்துட்ற மாட்டீங்களா? அவங்க அறிமுகப்படுத்தின அந்த கட்சி கொடியானது பாத்தீங்கன்னா மொத்தம் 3 லேயரை கொண்டதா இருக்கு. மேலையும் கீழையும் சிகப்பு நிறம், நடுவுல வந்து மஞ்சள் நிறம். மஞ்சள் நிறத்துக்குள்ள வந்து வாகை பூ சின்னமா வச்சிருக்காங்க. வாகை பூனாலே வாகை சூடவா வெற்றி தான். அது மட்டும் இல்லாம பூவோடைய வலது புறமும் இடது புறமும் யானையோட சின்னத்தை வச்சிருக்காங்க. யானைனாலுமே வெற்றியோட பிரதிபலிப்பு தான். அதே மாதிரி நிகழ்ச்சியில வந்து அவருடைய கட்சி நிர்வாகிகள், அவருடைய பேரண்ட்ஸ், எங்க அம்மா அப்பா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூப்பா, தேங்க்யூமா. அதுவும் அவருடைய ரைட் ஹேண்ட்னு சொல்லக்கூடிய புஷி ஆனந்த் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. சினிமா தரப்புல இருந்து, அது மட்டும் இல்லாம அரசியல் பிரபலங்கள்ல இருந்து எல்லாருமே இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம டிவிகே கட்சியோட ஆந்தம் சாங்கையுமே அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் சாரும் அவங்களுடைய நிர்வாகிகளோட சேர்ந்தாப்புல உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க. எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்தா அவருடைய உரையாடலுமே இந்த நிகழ்ச்சியில இருந்துச்சுங்க. நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். விஜய் சார் இந்த நிகழ்ச்சியில எவ்வளவு ஸ்பீச் பேசியிருந்தாங்க. அதுல சில துளிகள் ஹைலைட்டான விஷயங்கள் பாத்தீங்கன்னா, நான் அறிமுகப்படுத்துற இந்த கொடி வந்து என்னுடைய கட்சிக்கான கொடியா மட்டும் நான் பார்க்கல, வருங்கால தமிழகத்துக்கான தலைமுறைக்கான வெற்றி கொடியா தான் நான் இதை பார்க்கிறேன் அப்படின்னு. அதுவும் ஒரு கட்சிக்கான கொடியா மட்டும் இதை நான் பார்க்கலைங்க, தமிழ்நாட்டோட வருங்கால தலைமுறைக்கான ஒரு வெற்றிக்கான ஒரு கொடியா தான் நான் பார்க்கிறேன். இந்த கொடியை என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்கள் மற்றும் தமிழக மக்கள்கள் முன்னாடி இதை அறிமுகப்படுத்தல எனக்கு ரொம்ப பெருமை அப்படின்னு கொஞ்சம் எமோஷனலா பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த மாநாடுக்கான தேதியும் இடமும் அந்த கொடிக்கான விளக்கமும் எங்க கட்சிக்கான கோட்பாடையும் கூடிய விரைவில் நாங்க நடத்த போறோம். அது வரைக்கும் இதே மாதிரி பொறுமையோடையும் கொஞ்சம் கெத்தா, கொஞ்சம் சந்தோஷமா, கான்பிடென்ட்டா சப்போர்ட் கொடுத்துட்டுருங்க அப்படின்னு அவருடைய ஸ்டைல்ல சொல்லிருக்காங்க. அந்த பாட்டுலயுமே ஒரு விஷயம் நான் அப்சர்வ் பண்ணாங்க. அதுலயும் ஒரு பஞ்ச் லைன் இருக்கு, கொடி ஏறுது விதி மாறுது அப்படின்னு. அப்ப ஏதோ பெருசா ஒரு பிளான் வச்சிருக்காங்க போலயே. என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களாகிய உங்க முன்னாடியும் சரி, என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அவங்க முன்னாடியும் சரி, இன்னைக்கு வந்து அந்த கொடியை அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். தளபதி விஜயோட அணி என்னதான் பெருசா பிளான் பண்ணி வச்சிருந்தாலும் அவங்க அரசியல் கட்சியை எதிர்காலத்தில் எப்படி நகர்த்திட்டு போகணும்னு, ஆனா சிறுசா சிம்பிளா அதை கலைக்கிறதுக்கும் இங்க ஒரு தனி கும்பலே இருக்கு. அதுல முதல்ல சொல்ல போகணும்னா, ஆளுங்கட்சி எதிர்கட்சி தரப்புல இருந்து அவருக்கு நிறைய இன்னல்கள் தொல்லைகள் வரலாம். அது மட்டும் இல்லாம அந்த ஃபங்க்ஷன்ல அவர் என்ன பேசியிருந்தாருன்னா, அதை வச்சு பார்க்கும்போது அவருடைய கட்சி கோட்பாடு என்னவா இருக்கலாம்னா, அதே தமிழ் மொழி, ஜாதி, மத, இன, மொழி வேறுபட்ட ஒரு கோட்பாடு கொண்ட கட்சியா தான் கட்சி இருக்க போகுது அப்படின்னு. ஆனா தமிழகத்துல பல வருஷமா 60-70 வருஷமா திராவிட கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சின்னு எல்லாருமே ஆண்டுகிட்டு தான் வராங்க. ஆனா யாராலையுமே அந்த ஜாதி இன படுகொலையை இன்னைக்கு வரைக்கும் முழுசா நிப்பாட்ட முடியலன்றதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த சேலஞ்சஸ் அவங்க எப்படி எதிர்கொள்ள போறாங்க, இது அவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்கா இருக்க போது. அடுத்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட். அரசியல்னு வந்துட்டாலே பணம் வந்து ரொம்ப இன்வெஸ்ட் ஆகுது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். விஜய் சார் என்னதான் ஒரு 100 கோடி சம்பாதிக்கிற மனுஷனா இருந்தாலுமே அவருக்குன்னு தனிப்பட்ட குடும்பம் இருக்கு. இதையெல்லாம் மீறி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை, அந்த எக்ஸ்பென்சஸ் அவர் எப்படி மேனேஜ் பண்ண போறாரு இருக்கலாம், ஒருவேளை அவர்கிட்ட இருக்கலாம். நான் சொல்லியிருந்தேன் பல இன்னல்களை அவர் எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை வரும்னு. கட்சி கொடி அறிமுகப்படுத்தி ஒரு நாள் தான் ஆயிருக்கும். அதுக்குள்ள பகுஜன் சமாஜ்வாடி கட்சி ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த யானை சிம்பல் ஆனது வெறும் அசாம் சிக்கிம்ல மட்டும் தான் யூஸ் பண்ணணும், இதுக்கு நாங்க மட்டும் ஸ்பெஷல் பர்மிஷன் எலெக்ஷன் கமிஷன் போர்டு கிட்ட நாங்க வாங்கி வச்சிருக்கோம். இந்த கட்சி எப்படி இதை யூஸ் பண்ணாங்க? கொடிக்கு பின்னாடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வரலாற்று குறிப்பு ஒன்று இருக்கு. அது என்னென்னு அதான் நீங்கள் எல்லாம் ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னல. அன்னைக்கு நம்மளுடைய கொள்கைகள் என்ன, நம்மளுடைய செயல் திட்டங்கள் என்னன்னு சொல்லும்போது அன்னைக்கு இந்த கொடிக்கான விளக்கத்தையும் நாங்கள் சொல்கிறோம். அது வரைக்கும் ஒரு சந்தோஷமாக, ஒரு கெத்தா
குறிப்பா அரசியலை பத்தி விமர்சனம் பண்ற விமர்சகர்கள், அது மட்டும் இல்லாம இப்போ யூடியூப் காலம் இது, ஆளுக்கு ஒரு மைக்கையும் ஒரு கேமரா வச்சுக்கிட்டு நான் தான் யூடியூபர்னு பேசிக்கிட்டு இருக்கிற காலம். அவங்களோட கருத்தையும் அவர் எதிர்கொள்ளணும், அவரை பத்தி தப்பா சொல்லாத அளவுக்கு தான் கட்சியை வழி நடத்தணும். இன்க்ளூடிங் நானும் ஒரு யூடியூபர் தான். பட் அவங்கவுங்க கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது தப்பா நியாயமானதை பார்த்து அதை எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்கூடாதுன்றது விஜய் சார் தான் சிந்திச்சு செயல்படணும். மக்களுமே சில எதிர்வினையான கருத்தை வைக்க ரொம்ப வாய்ப்புகள் இருக்கு, ஆல்ரெடி வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் சினிமால இருந்து அரசியலுக்கு வந்து யாருமே அந்த அளவுக்கு சாதிக்கல அப்படின்னு. இதுல நான் என்ன சொல்ல விரும்புவேன்னா, விஜயகாந்த் ஒரு மனுஷன் வந்தாரு, நல்ல விஷயங்களும் பண்ணாரு. ஆனா நம்ம தான் அவரை துச்சமா எண்ணி அவரை மதிக்கல, தக்க சமயத்துல அவருக்கு அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்கல. இறந்ததுக்கு அப்புறம் ஒரே ஸ்டேட்டஸ், ஒரே இன்ஸ்டாகிராம்ல போஸ்டா போட்டு நம்ம என்ன புண்ணியம். அதே மாதிரி 250 கோடி சம்பளத்தை விட்டுட்டு ஒருத்தர் அரசியலோட ஆழம், அரசியல் என்ன அடி விழுன்றதை தெரிஞ்சே காலை விடுறாருன்னா நம்ம அவரை காலை வாரி விடக்கூடாதுங்க, அவருக்கு கை கொடுத்து தூக்கி தான் விடணும். இப்படி விஜய் சாருடைய அரசியல் பயணத்துக்கு பல எதிர்ப்புகள் இருந்தாலுமே சில அரவணைப்பும் ஆறுதலுமே நாளுக்கு நாள் கூடிக்கிட்டு தான் இருக்கு. அதுல முதலாவதா நான் பார்த்திபன் அவர்களை குறிப்பிட விரும்புவேன். அவரை ஏன் ஃபர்ஸ்ட் சொன்னா, பொதுவாகவே அவர் இந்த பொலிட்டிக்ஸ்லாம் ரொம்ப இன்வால்வ் ஆக மாட்டாரு. அவருக்கு பேரே கவிதைக்கு இருக்குன்னு தான் சொல்லுவாங்க, கவிதையில ஒரு எக்ஸ்பர்ட். ஆனா அவரே என்ன சொல்றாருன்னா, 200 கோடி கிட்டத்தட்ட சம்பளம் வாங்குற ஒரு நடிகர் அதையெல்லாம் விட்டுட்டு, அதுவும் பீக்ல இருக்கிற இந்த சமயத்துல அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்ற கேள்விக்குறியில இருக்கிற நிலையில அதை விட்டுட்டு நான் மக்களுக்கு சேவை செய்ய வராருன்னா அவர் நிஜமாவுமே முழு மனசோட தான் வராருன்னு அவரோட கருத்தை அடிக்கடி நிறைய வீடியோல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சமுத்திரக்கனியுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. 200 கோடியை நான் ஒன்றும் பார்த்ததில்லை. அதை சாதாரணமாக அப்படி தூக்கி போட்டு அரசியலுக்கு போகிறேன், மக்களுக்கு சேவை செய்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் சினிமாவுடைய உச்சம் அவர் எங்கேயோ இருக்காரு. அவர் இப்போ ரீரிலீஸ் ஆன கில்லி அவ்வளோ பெருசாக கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்போவாது மனசு கொஞ்சம் சலனப்படுமான்னு நினச்சேன் நான். நிறைய பேர் டேரக்டர், இப்போ கூட வேற யாரோ ஒரு டேரக்டர் நல்ல கதை வச்சிருக்காரு, விஜய் வச்சு பண்ண, இப்படியாவது அவர் திரும்பி வந்துட மாட்டாரா அப்படிங்கிற மாதிரியான ஆசை எனக்கு இருக்கு. கட்சி தலைவர் நம்ம சீமான் அண்ணன் ஒரு காலத்துல இவரே என்னதமா சொன்னாரு, யாரெல்லாம் சினிமால இருந்து இனிமே அரசியலுக்கு வர்றாங்களோ, குறிப்பா இந்த விஜயும் இந்த ரஜினியும் அடிக்கிற அடியில ஓடுற விடுதல அதை அவங்க மறந்தே போயிடணும் அப்படின்னு பேசினவங்க தான். இப்போ சமீப காலமா அவருடைய ஸ்பீச் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, கூட்டணி வச்சு என் தம்பி ரெடினா நானும் ரெடி, அந்த மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டா கோட் பட ட்ரெய்லர் பார்த்திருப்பீங்க, அதுல நடிச்சிருந்த ஒய்ஜி மகேந்திரன் அவர் ஒரு சூப்பரான கருத்தை சொன்னாருங்க, என்ன ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிச்சு பர்சனலா. அவர் என்ன சொன்னாருன்னா, அவர்கிட்ட ஆங்கர் கேட்கறாங்க கேள்வி, விஜய் சார் அவ்வளவா ரொம்ப எக்ஸ்ப்ளோரா பேச மாட்டாரு, ரொம்ப எக்ஸ்போசிவ் கிடையாது, அவர் ரொம்ப ஷட்டல் டைப்பு, பொலிட்டிக்கல் ஃபீல்டு ரொம்ப பேசக்கூடிய ஃபீல்டு, அவர் எப்படி இதை ஹேண்டில் பண்ண போறாரு அப்படின்னு. அதுக்கு அவர் சூப்பரா பதில் கொடுத்தாரு. காமராஜர் அதிகம் பேசுவாரா, செயல்ல காட்டுவார்ல, 70 வருஷமா தமிழியா மூச்சு, தமிழ் பிளா பிளா பிளான்னு சொல்லி சொல்லி மக்களை ஏமாத்தினது போதும், தம்பி செயல்ல பண்ணட்டும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா விஜய் செயல்ல நல்ல ப்ரீ பிளான்டா கிரவுண்ட் லெவல்ல ஸ்பெசிஃபைடா டீமே வச்சு கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி பார்க்கையில விஜய் சாரோட டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பாத்தீங்கன்னா, டூஸ்ல ஆல்மோஸ்ட் அவர் 90% கரெக்டா தான் ப்ரீ பிளான்டோட கிரவுண்ட் லெவல்ல சூப்பரா போய்கிட்டு இருக்காரு. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அவர் ரியாக்ட் பண்ணவே மாட்டேங்க, எங்க எப்போ எதை பேசணும் எதை செயல்படுத்தணும் அதுல அவர் கரெக்டா தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுல ஒரு சில விஷயங்கள் சொல்ல போனா, சீமான் எப்படி விவசாயம் தமிழ் மொழி இதை கோட்பாடா கொண்டு அதுக்கு அவரு மூச்சு திணற பேசி பேசி ஓட்ட சேகரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவரால் ரொம்ப எக்ஸ்பென்ஸ் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பணம் இல்லை. வேரல்ஸ் அப்படியே விஜய் சாரை பார்த்துக்கிட்டீங்கன்னா, அவர் முதல்ல டார்கெட் பண்ணது, டார்கெட்னு சொல்ல முடியாது, அவர் ஒரு இன்ஸ்பயர்ட் ஆகி இவங்க தான் நாளை எதிர்காலம் அப்படின்னு அவர் யோசிச்சு அவர் பண்ண விஷயம் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உதவி பண்ண ஆரம்பிச்சது. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேதிக்கு 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் 7.73 lakh இருக்காங்க. அதே மாதிரி 10th ஸ்டூடெண்ட்ஸ் 8,94,000, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் 1,10,000 பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஏன்னா இன்னைக்கு 12th முடிச்சு விஜய் சார் கிட்ட பிரைஸ் வாங்கிட்டு போறவங்க தான் நாளைக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க தான் நாளைய ஓட்டர்ஸ். அதுல விஜய் கரெக்டா ப்ரீ பிளான்டா அவங்களை எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமோ பண்ணி அவங்களுடைய ஓட்டை இப்பவுமே கெயின் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் பண்ற சில திட்டங்கள் பாத்தீங்கன்னா, அந்த இலவச சட்ட பயில்ற திட்டம், அப்புறம் குறைந்த விலை சாப்பாடு, இப்படி பல நலத்திட்ட உதவிகள் அவர் செயல்பாட்டில் காமிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அது வரைக்கும் டூஸ்ல அவர் கரெக்டா தான் இருக்காரு. டோன்ஸ் பாத்தீங்கன்னா, அனாவசியமா ரியாக்ட் பண்ண வேண்டாம், குறிப்பா தன்னுடைய கட்சி நிர்வாகிகள். ஏன்னா விஜய் திடீர்னு அரசியலுக்கு வந்த ஒரு அரசியல்வாதி கிடையாது, அது மட்டும் இல்லாம அரசியல் பேக்ரவுண்ட்ல வந்த ஒரு அரசியல்வாதி கிடையாது.
அவர் முன்னாடி பாத்தீங்கன்னா அவருடைய பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஹீஸ் அ ஸ்டார். அவருக்கு வந்து ஒரு ஸ்டார்டம் இருக்கு. ஓகே, அந்த ஸ்டார்டம் எம்ஜிஆர் லெவலுக்கு இந்த 6ல இருந்து 60 வரைக்கும் உள்ள ஃபேன் பேஸ் இருக்க போய் தான் மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணுன்ற எண்ணம் அவருக்கு ஆரம்பத்துல இருந்தே இருந்தது. அது இப்போ அரசியல் ரீதியா கன்வெர்ட் ஆயிட்டு. ஆனா அவருடைய ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா, இன்னுமே அவரோட ஸ்டார்டமா பாக்குறது, இந்த பேனரை கிழிக்கிறது, இந்த நார்மல் ஃபேன்ஸ் ஆர்டினரி ஃபேன்ஸ் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த விஷயங்களை நம்ம தவிர்க்கணும். பிகாஸ் இவங்க வந்து இப்போ அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகுறாங்க, பொது சேவைக்கு போறாங்க, கொஞ்சம் கண்ணியம் இருக்கணும். ஆல்ரெடி இருக்கு சில இடங்கள்ல விஜய் பேரை சொல்லி அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கு, அதுல விஜய் ரொம்ப கவனமா இருக்கணும். டோன்ட்ஸ்ல விஜய் இதுல தான் ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ ஓவராலா நாங்க பிகினிங் ஆஃப் த வீடியோல சொன்ன மாதிரி விஜய் சாரோடைய அரசியல் பயணத்தை வச்சு பார்க்கும்போது அவர் இப்போ போய்கிட்டு இருக்க விதத்தை வச்சு பார்த்தா அந்த எக்ஸிக்யூட் பண்றது எல்லாமே அவருடைய எதிர்காலம் பிரகாசமா இருக்குன்னு தான் தோணுது. என்னதான் அவர் பிளான் மேல பிளான் நல்லா பண்ணாலும் அந்த பிளானை கலைக்கிறதுக்கு சில சதி வேலைகள், சில கும்பல்கள் இருக்கதான் செய்யும். அது யாரா கூட இருக்கலாம், சோசியல் மீடியாவா இருக்கலாம், எதிர்கட்சியா இருக்கலாம், மக்களா கூட இருக்கலாம். இவ்வளவு ஏன் அவர் கட்சியிலே கூட இருக்கலாம். ஏன்னா விஜயகாந்த் சார் நம்ம பார்க்கலையா, அவருக்கு ஆன துரோகத்தை நம்ம பார்த்திருப்போம். அந்த மாதிரி அவர் உள்ளுக்குள்ளே நடக்கலாம். சோ மீதி உள்ள சதவீதத்தை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தீர்மானிக்க போகுது. சோ நம்ம இப்போதைக்கு அதுக்கு வந்து கிளியர் கன்க்ளூஷன் கொடுக்க முடியாது. அவர் வந்து இந்த மாநாடை நடத்தட்டும், அவர் கட்சி கோட்பாடை அறிவிக்கட்டும், அதுக்கப்புறம் அவருடைய எதிர்காலம் இன்னும் எப்படி இருக்க போகுதுன்றத அந்த மாநாடு பத்தின வீடியோல கண்டிப்பா நாங்க அதை பதிவு பண்றோம். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்றீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஃபாலோ பண்ணிருங்க.